என் அன்பு குழந்தையே, உனக்கு பிடித்த ஒரு தின்பண்டத்தை காரிய ஜெயம் கிடைக்கும் வரை விட்டுவிடு. நீ நினைத்த காரியம் இந்த மாதம் நடந்து முடிந்துவிடும். உனக்கு வந்த ஆபத்து விலகிவிட்டது. சச்சரிதத்தில் 47வது அத்தியாயம் படி. உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறப்பான். என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவ்வளவும் நன்மை உனக்கு. உன் குழந்தையின் பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு. வியாழக்கிழமைகளில் என் கோவிலுக்கு பசும்பால் வாங்கிக் கொடு. அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி ஆனந்தம் ஏற்படும். சந்தேகம் இருக்கிறது, அதை விட்டுவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்து. விரைவில் குழந்தையின் படிப்பு சரியாகிவிடும். இந்த வருடத்தில் ஷீரடி சென்று வா, நல்லதே நடக்கும். நீ செய்யும் பூஜையில் என் முன்னால் உன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள். உன் பெண்ணின் நிச்சயதார்த்தம் இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கும், என்னை நம்பு. பிரிந்தவர் கூடுவர், போன பொருள் திரும்பி வரும். பிரயாணம் செய்வாய். லாபத்தை பற்றி அதிகம் சிந்திக்காமல் புதிய வேலையை தொடங்கு. பேசுவதில் கவனம் தேவை. புது பொருள் வாங்குவாய். நெருங்கிய உறவிலிருந்து தகவல் கிடைக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேர் புகழ் கிடைக்கும். கெட்ட மனிதர்களிடமிருந்து விலகியிரு. குடும்பம் நடத்த வேலை கிடைக்கும். உன் குடும்பமும் ஒன்று சேரப்போகிறது. புது வீடு நிலம் விஷயம் பூர்த்தியாகி ஆனந்தம் கிடைக்கும். மங்கள காரியம் உன் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்குகள் என்றும் பொய்ப்பதில்லை. ஓம் சாய்ராம்.